ரீசெண்டாக நடந்த ஒரு சம்பவம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆகாஷோட மரணம் தான். ஆகாஷ் வந்து மானாமதுரையை சேர்ந்த 26 வயதான ஒரு இளைஞர் தான். சந்தேகத்தின் பேரில் விசாரணை கைதியாக வந்து அழைத்து செல்லப்பட்டார். அங்கே போயிட்டு வந்து 2 நாளில் வந்து இறந்து போயிட்டாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது தான் தெரிய வந்தது. விசாரணைக்காக போலீஸ் கூட்டிட்டு போயிட்டு அவரோட கால் பாதத்துக்கிட்ட ஒரு கல்லும் முட்டிக்கு மேலே ஒரு கல்லும் நடுவில் வந்து ஈர சாக்க வச்சு சுற்றி ஒரு இரும்பு கம்பியால் வந்து பயங்கரமாக தாக்கியிருக்காங்க. அங்கே போயிட்டு வந்த 2 நாளில் வந்து இறந்தும் போயிட்டாரு. இந்த குற்றங்களை செய்தது அவங்களுக்கு எதிரானவர்களோ இல்லை ரவுடியோ கிடையாது, காவல்துறை அதிகாரிகள் தான். அப்படியே அவர் குற்றங்கள் செய்திருந்தாலும் தண்டிக்கிற உரிமை மட்டும்தான் காவல்துறை அதிகாரிகளுக்கு இருக்கு. உயிரெடுக்கிற உரிமை யார் கொடுத்தது? ஆகாஷோட பெற்றோர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்னோட பையனுக்கு நடந்தது லாக்அப் டெத்து தான். இது வந்து காவல்துறை அதிகாரிகள் தான் முழுக்க செஞ்சிருக்காங்க. இதுக்கான நீதி கிடைக்கிற வரைக்கும் என்னோட பையனோட உடம்பு நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொல்லி போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. அரசு அதிகாரிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளவு நாள் நாங்கள் உடலை வச்சிருக்க விட மாட்டோம், அரசு சார்பாக நாங்கள் எடுத்து தகனம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான நடவடிக்கைகளை வந்து அரசு சார்பாக எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஆகாஷோட பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போலீஸார். தமிழ் போர்க்குடிகளான தேவேந்திரகுல வேளாளர் அமைப்புக்கு ஆதரவாக இருக்கிற திரு ஜான் பாண்டியன் அவர்கள் இதற்காக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல, பெருசாக எதுவுமே பேசலை. இந்த குறிப்பிட்ட சமூகத்திற்கு நடக்கும் அநீதிகளை வந்து எந்த ஒரு அரசாங்கமும் கேட்கறதும் கிடையாது, அதற்காக குரல் கொடுக்கறதும் கிடையாது, எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறது கிடையாது. சகோதரர் ஆகாஷுக்கு நடந்த அநீதிக்கு கண்டிப்பா நீதி கிடைச்சே ஆகும்.